உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் மனிதர்கள் அப்படிங்கிற படம் தான். ட்ரெய்லர் பார்த்தப்பே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ளேவரில் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு அந்த சினிமோட்டோகிராஃபி அப்புறம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு படம் அப்படிங்கிறதும் புரிய வந்தது. இது ஒரு சுவாரஸ்யமான வாட்சாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியும் ட்ரெய்லர் மூலமாக நமக்கு பில்ட் ஆச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை படம் பூர்த்தி செய்தா. இதில் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இன்னும் வேறெல்லாம் என்னெல்லாம் டச் பண்ணியிருக்காங்க அண்ட் நடிகர்களோட நடிப்பெல்லாம் எப்படி இருந்தது, இதர ப்ளஸ் மைனஸ்லாம் என்னென்ன, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். திண்டுக்கலை சேர்ந்த 6 நண்பர்கள் அவங்க ஒரு கார்ல கிளம்பி போறாங்க. ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல ஐசோலேட்டடான ஏரியால சரக்கு அடிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கைகலப்பு ஏற்படுது. அதுல ஒரு நண்பர் தவறுதலா இறந்துடுறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. அது ஒரு விபத்து அப்படிங்கிற மாதிரி அவங்க 5 பேருக்குமே புரியுது. பட் ஸ்டில் அவங்களுக்குள்ள ஒரு கில்ட் இருக்கு. யாரோ ஒருத்தர் ஏதோ பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வையும் வருது. இதுக்கப்புறம் அந்த 5 நண்பர்கள் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அந்த சடலத்தை எப்படி மறைக்க ட்ரை பண்றாங்க, அது மூலமா வர சிக்கல்கள்லாம் என்ன, இறுதியில என்ன ஆச்சு அப்படிங்கிறது சொல்ற படம் தான் இந்த மனிதர்கள். படத்துல நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். கர்லி அப்படிங்கிற ரோல்ல கபில் வேலவன் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த 5 நண்பர்கள்ல தனித்து தெரியறது இவரோட ரோல் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த குரூப்போட ஆல்ஃபா அப்படிங்கிற மாதிரியும் அவரை சொல்லலாம். கதையோட போக்கும் அப்படிதான் இருக்கு. எல்லா நண்பர்களும் பதட்டத்துல என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல பயத்துல இருக்கிறப்போ இவர் மட்டும் தான் கொஞ்சம் தெளிவா முடிவு எடுக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரா கொண்டு வந்திருக்காங்க. அவரோட நடிப்புமே அதுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. ரொம்ப கன்வின்சிங்காகவே ஸ்க்ரீன்ல தெரிகிறாரு. மற்றவங்களை காட்டுறப்போ ஒரு தேவையான மீட்டர்ல அளவா நடிச்சிருக்கிறதும் நமக்கு புரிய வருது. குரூப்லேயே கடைக்குட்டி அப்படிங்கிற மாதிரியான ரோல்ல சதீஷ் அப்படிங்கிற அந்த கேரக்டர்ல தக்ஷா அண்ட் மனோ அப்படிங்கிற கேரக்டர்ல குணவந்தன் தனபால், தீபன் அப்படிங்கிற கேரக்டர்ல அர்ஜுன் தேவ் அண்டு குரூப்போட சீனியரா சந்திரன் அப்படிங்கிற கேரக்டர்ல சாம்பசிவம் நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரோட கேரக்டரும் எழுதப்பட்டதுல ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, எல்லாருமே ஒரு பிரச்சனைக்கு ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்றாங்க. ரொம்ப அதீத எமோஷன்ஸை திரையில கடத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே அவங்க ஆக்டிங் ப்ராவஸ் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நடிச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது கொஞ்சம் உறுதலாகவே இருந்தது. என்ன சிக்கல் அப்படின்னா, எல்லாமே ரிப்பீட் மோட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது ஒருத்தர் டென்ஷன் ஆகி அதீத எமோஷனை வெளிப்படுத்தி அடங்குறப்ப இன்னொருத்தர் அதே மாதிரியான ஒரு மோட்ல அந்த காட்சிக்கு அடுத்த காட்சிக்கு போறாரு. அது கொஞ்சம் நம்மளை டயர்டாகிற ஒரு விஷயமா இருக்கு. ஒரே பிரச்சனை தான், அதுக்கு எல்லாருமே வெவ்வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். வேற வேற கதாபாத்திரங்கள் உருவாக்கப்பட்டதுக்கு ஒரு நியாயமும் இருக்கும். பட் இங்க அப்படி இல்லாம எல்லாருமே ஒரே மோட்ல இயங்குறது அப்படிங்கிறது, அதுவும் அடுத்தடுத்து ஒரே மாதிரி இயங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மள டயர்டாக்குற விஷயமா தான் இருக்கு. அதுலயும் அந்த மனோ அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்ச குணவந்தன் தனபால் அண்ட் சந்திரன் கேரக்டர் நடிச்ச சாம்பசிவம் 2 பேருமே ஓரளவு நல்லா நடிச்சிருந்தாலும் அவங்க பேசுற வசனங்கள்ல கொஞ்சம் தெளிவில்லாத ஃபீல் இருக்கிறதுனால அந்த எமோஷன்ஸ் நமக்கு கடத்தப்படவே இல்லை. அந்த வசனங்கள்ல தெளிவில்லாதது இந்த கதையோட நம்மளை ஒன்றை விடாத ஒரு சிக்கல்ல வச்சிருது அப்படின்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் சரி செஞ்சிருந்தா அந்த ஆக்டிங்ல இருக்கிற சிக்கலையும் கொஞ்சம் சரி செஞ்சிருக்கலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரே நைட்ல நடக்கிற கதை, சில மணி நேரங்கள் தான் நீடிக்கிற ஒரு கதை. ஒரு சம்பவம் நடக்குது, அதுல 5 ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிக்கிறாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு ராவான ஒரு த்ரில்லர் படமா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் ராம் இந்திரா. அதுல ஓரளவு வெற்றி பெற்றிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா எங்கேஜிங்காவே படம் நகர்ந்துருது. அடுத்தடுத்து சிக்கல்கள் வந்துட்டே இருக்கிறதுனால படத்தோட டியூரேஷனும் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் அப்படிங்கிறதுனால அந்த பிரீத்திங் ஸ்பேஸே இல்லாம தான் காட்சிகள் நகருது. அது ஒரு மாதிரியான என்டர்டெய்னிங் வாட்சாவே ஆட்டோமேட்டிக்கா மாறிடுது அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு இந்த படத்துல பர்டிகுலர்லி பிடிச்ச ஒரு சீன் என்ன அப்படின்னா, அந்த இன்ட்ரல் பிளாக்ல வர அந்த ஒரு சின்ன ட்விஸ்ட். அதாவது ஒரு பெட்ரோல் பங்க் காட்சி வரும். அதுக்கப்புறம் நண்பர்கள் கிளம்பி போவாங்க. ஏன் பெட்ரோல் பங்க்ல இருக்கிறவங்க நம்மளை ஒத்து பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. அதுக்கான விடையா வர அந்த இன்டர்வல் பிளாக் சீன் நிச்சயமாவே ஒரு நல்ல ரைட்டிங்கா இருந்தது. அதை தொடர்ந்து செகண்ட் ஹாஃப்ல வர அந்த திருவிழா காட்சிகள், அங்கே நடக்கிற சம்பவங்கள்னு அதுவுமே கொஞ்சம் படத்துல ஹைலைட்டா சொல்லப்படுற விஷயமா தான் இருக்கு. இது எல்லாமே மேக்கிங் வைஸும் சரி, அந்த எழுதப்பட்ட விதமும் சரி கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருந்தது. இந்த மாதிரி காட்சிகள் படம் ஃபுல்லாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளை ஏங்க வைக்குது. படத்துல 5 பிரதான கதாபாத்திரங்கள் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஹீரோ சினிமோட்டோகிராஃபர் அஜய் அப்ரகாம் ஜார்ஜ் தான். டைரக்டரோட விஷனுக்கும் சரி, படம் எழுதப்பட்ட அந்த ஸ்கிரிப்டுக்கும் சரி நியாயம் செய்கிற மாதிரியான விஷுவல்ஸை திரையில கொண்டு வந்திருக்காரு. க்ளோஸ்அப் ஷாட்ஸ்ல அவர் எடுக்கப்பட்ட அந்த காட்சிகளாக இருக்கட்டும், அண்ட் அந்த கார் சேசிங், அந்த காருக்குள்ள வச்சு கேமரா வச்சு ஹேண்டில் பண்ண விதம், அண்ட் டோட்டலாகவே ஒரு டென்ஷன் பில்ட் பண்ணுற மாதிரியான அந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ், இதெல்லாமே நிச்சயமாக இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு அப்லீட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய காட்சிகள் எங்கேஜிங்காக மாறுறதுக்கு சினிமோட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் தின்சா அப்படிங்கிறது தான் எடிட் பண்ணியிருக்காரு. அவரோட ஒர்க்குமே நிச்சயமாக பாராட்டத்தக்கது. அந்த ஃபாஸ்ட் கட்ஸாக இருக்கட்டும், அந்த படத்தோட பேஸை எங்கேயும் குறைக்காத அந்த எடிட்டிங் பேட்டர்னாக இருக்கட்டும், நிச்சயமாக அதை அப்ரிஷியேட்டபிள் அப்படின்னே சொல்லலாம்.
அதே மாதிரி அனிலேஷ் எல் மாத்தியோட பின்னணி இசையும் இந்த படத்துக்கு நல்லாவே உதவி இருக்கு. பாடல்கள்ல பெருசா தனித்துவம் இல்லை அப்படின்னாலுமே இந்த பின்னணி இசை அப்படிங்கிறது காட்சிக்கு காட்சி டென்ஷனா நமக்கு ஈக்குவலா பில்ட் பண்ணியிருக்கு. நிறைய காட்சிகளை கொஞ்சம் மௌனத்துக்கும் இடம் விட்டுருக்காரு. அதுவும் நிச்சயமா பாராட்டத்தக்கது. இந்த ஆஸ்பெக்ட்ல, அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல இந்த படத்துல பெருசா குறைகள் இல்லை அப்படின்னு கூட தெளிவா சொல்லிடலாம். படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். பாசிட்டிவ்ல குறிப்பிட்டு சொன்ன அந்த 2-3 காட்சிகள் தவிர மீது எல்லாமே கொஞ்சம் ரிப்பிட்டேட்டிவா ஃபீல் ஆகுது. ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்றாங்க. திரும்ப ஒரு பிரச்சனை வருது, அதை சால்வ் பண்றாங்க. திரும்ப வேற இடத்துக்கு போறாங்க, அங்கேயும் ஒரு பிரச்சனை வருது, அதை சால்வ் பண்றாங்கன்னு ஒரே லூப் மோட்ல தான் டோட்டல் படமே எடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு கட்டத்துல நம்மளை டயர்ட் ஆகிற ஒரு விஷயமாவும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எமோஷனலா ப்ளே பண்றதுக்கான ஸ்கோப் இருந்தும் அந்த சைடு போகாது, கொஞ்சம் ஏமாற்றம் அளிக்குது. ஏன்னா வசனங்கள் மூலமாவே அந்த நண்பர்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனை, அந்த காதல் டிராமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் டச் பண்ணியிருக்காங்க. அதை வெறும் வசனங்களா மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் விஷுவலா சில விஷயங்கள் கொண்டு சேர்த்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட ஃபீல். இன்ஃபேக்ட் அந்த ஒரு நைட்டுக்குள்ள நடக்குது, அதை மட்டும் காட்டினா போதும் அப்படிங்கிற இன்டென்ஷன் வந்து நமக்கு புரியுது. பட் ஸ்டில் எமோஷனலா நம்மளை ஹோல்ட் பண்றதுக்கு அது பத்தலை அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸும் ஒரு ஹைக்கூ மாதிரி உள்ள நம்ம ஒரு சிறுகதை படிக்கிறோம்னா அதில் ஒரு கனமான ஒரு எண்டிங் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ல முடிச்சிருக்காங்க. இந்த கதைக்கு அது ஆப்டான எண்டிங்காக இருந்தாலும் அதை எகைன் விஷுவலாக கன்வே பண்ணது அப்படிங்கிறது, ஸ்டேஜிங்காக கொண்டு வந்தது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். மொத்த படமும் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தி பாசிட்டிவாக இருக்கிறப்போ அந்த கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது இன்னும் பேங்கராக கொண்டு வந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருக்குது. அந்த இடத்துல ரொம்ப ஃப்ளாட்டாக போயிட்ட ஃபீல் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனை, சண்டை, நண்பர்கள் அந்த சச்சரவு அப்படிங்கிறது படம் ஃபுல்லாக இருக்கிறதுனால கிளைமேக்ஸில் அது எகைன் வரப்போ ஒரு பெரிய லெவலில் பூதாகரமாக வெடிக்கிறப்போ நமக்கு எந்த வித எமோஷனும் கடத்தாமல் போயிடுது. அது இந்த படத்தில் இருக்கிற ஒரு பெரிய சிக்கல். அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி டெக்னிக்கல் ஏரியாவில் பெருசாக பிரச்சனை இல்லை அப்படின்னாலுமே இந்த வசனங்கள், அதோட தெளிவு அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். இந்த சவுண்ட் மிக்சிங், அதாவது டைலாக்ஸுக்கு மட்டுமான அந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு அவுட்புட் இருந்திருக்கலாம். அதனாலேயே கதாபாத்திரங்கள் என்ன கன்வே பண்ண வராங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியவே இல்லை. தமிழ் டயலக்ட் தாண்டி அந்த வசனங்கள் என்ன சொல்ல வருது, வார்த்தைகளே நமக்கு புரியாதப்போ அது இன்னும் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது. அதனால தான் எமோஷனலாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸோடையும் சரி, ஸ்டோரியோடையும் சரி நம்மளால கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேன். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமா இது முன்னாடி சொன்ன பாயிண்ட்ஸ்ல எல்லாமே கன்வே ஆயிருக்கும். டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற படத்தில் எமோஷன்ஸும் இன்னும் ஸ்ட்ராங்காக கன்வே ஆயிருந்தது அப்படின்னா நல்லது ஒரு வாட்சாக இருந்திருக்கும். இப்போதைக்கு நான் இதை வந்து ஒரு ஆவரேஜ் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள், 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.